إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பூமிக்கு ஆயிரக்கணக்கான ரசூல்மார்களையும் நபிமார்களையும் அனுப்பி வைத்தார். இந்த ரசூல்மார்கள் நபிமார்கள் இந்த பூமிக்கு வந்த மிக பிரதானமான மிக அடிப்படையான நோக்கம்தான் ஏகத்துவ கொள்கையை மக்களுக்கு போதித்து அல்லாஹ் ஒருவன், அல்லாஹ் தனித்தவன், இந்த அகிலங்களை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக இறைவன் அல்லாஹ் தான், நம்மை படைத்து நமக்கு ரிஸ்கை வழங்கி நாம் பிரார்த்தனை செய்தால் அதை செவியுற்று கேட்பதை கொடுக்கக்கூடிய அந்த இறைவனாகி அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்கி வழிபட வேண்டும். நம்முடைய தொழுகை, நம்முடைய நேர்ச்சை, நம்முடைய குர்பானி, நம்முடைய தான தர்மங்கள் என்கிற எல்லா வணக்க வழிபாடுகள் அவனுக்கு மட்டுமே உரித்தாக்க வேண்டும் என்பதை அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து, இந்த ஏகத்துவ கொள்கைக்கு அப்படியே நேர்மாறான ஷிர்க் என்கிற இணை வைப்பை விட்டு, மிகப்பெரிய அந்த பாவத்தை விட்டு மக்களை தடுப்பதுதான் அந்த ரசூல்மார்களுடைய பணிகளின் மிக பிரதானமான நோக்கமாகும் பகுதியாகும். இதற்கு அடுத்துதான் அவர்களை தொழுகையின் பக்கம் அழைப்பது, நோன்பின் பக்கம் அழைப்பது, ஜகாத்தின் பக்கம் அழைப்பது, அன்றாடம் வாழ்க்கையிலும் ஹராம் ஹலாலை பேணி நடக்க வேண்டும் என்கிற சட்டத்திட்டங்களை நோக்கி அழைப்பது, இது எல்லாமே அந்த தௌஹீத் என்கிற ஏகத்துவ கொள்கைக்கு அடுத்தபடியாக வரக்கூடிய விஷயங்கள். அன்பானவர்களே, தௌஹீத் என்கிற இந்த அடிப்படைக்கு நேர்மாறான விஷயம் ஷிர்க் என்பது மிகப்பெரிய பாவம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனை பார்த்து சொன்னதாக சொல்கிறார், யா புனைய லா துஷ்ரிக் பில்லாஹ், என் அருமை மகனே, நீ அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதே. இன்ன ஷிர்க லظுல்முன் அதீம், நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்பது, அல்லாஹ்வுக்கு ஷிர்க் செய்வது மிகப்பெரிய அநீதியாகும், மகத்தான அநீதியாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒன்றல்ல இரண்டல்ல பல ஹதீசுகளிலே சஹாபா பெருமக்களுக்கு பெரும் பாவத்தை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, அல்லது சஹாபா பெருமக்கள் பெரும் பாவம் எது யா ரசூலல்லாஹ் என்று விசாரித்த சமயங்களிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன முதல் பெரும் பாவம் அல் இஷ்ராகு பில்லாஹ், அஷ்ஷிர்கு பில்லாஹ், அன் தஜஅல லில்லாஹி நித்தன் வ ஹுவ ஹலகக், அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது என்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொன்னார்கள். ஆக மிகப்பெரிய பாவம் இந்த ஷிர்க். இந்த மிகப்பெரிய பாவம் ஷிர்க் நம்முடைய வணக்க வழிபாடுகள் அனைத்தையும் அழித்து நாசமாக்கக்கூடியது. அது என்னதான் நாம் பல வேளைகள் ஆயிரக்கணக்கிலே லட்சக்கணக்கிலே நாம் தொழுதிருந்தாலும் சரி, பல தான தர்மங்கள் சதகாத்துகள் ஜகாத்துகள் கொடுத்திருந்தாலும் சரியே, அல்லாஹ்வுக்காக என்று நோன்பு வைத்திருந்தாலும் சரியே, 99% இபாதத்துகளை அல்லாஹ்வுக்காக செய்துவிட்டு அந்த 1% அந்த ஒரு சில விஷயங்களிலே அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டால், அல்லாஹ்வுக்கு இணை வைத்த அந்த செயலால் அல்லாஹ்வுக்காகவே நாம் செய்த வணக்க வழிபாடுகள் எல்லாமே நாசமாக போய்விடும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அன்ஆம் அத்தியாயத்தின் 88வது வசனத்தில் சொல்கிறான். அந்த வசனத்துக்கு முன்பாக உள்ள சில வசனங்களை நாம் படித்து பார்த்தால் தெரியும்.
குர்ஆனில் அல்லாஹ் பெயர் கூறிய பெயர் சொன்ன நபிமார்கள் என்று எடுத்து பார்த்தால் 25 நபிமார்கள் என்று பரவலாக சொல்லப்படுகிறது. அந்த 25 நபிமார்களில் 17 நபிமார்களுடைய பெயர்களை எல்லாம் சொல்லிவிட்டு அவர்களை புகழ்ந்து பாராட்டிவிட்டு அடுத்து கீழே 88வது வசனத்திலே அன்ஆம் சூராவில் அல்லாஹ் சொல்கிறான், வலவ் அஷ்ரகூ லஹபித அன்ஹும் மா கானூ யஅமலூன். இந்த நபிமார்களும் கூட ஒரு பேச்சுக்கு, இந்த நபிமார்களும் கூட அல்லாஹ்வுக்கு இணை வைத்திருந்தால், அல்லாஹ்வுக்கு ஷிர்க் செய்திருந்தால் அவர்கள் செய்த அமல்கள் இபாதத்துகள் எல்லாமே நாசமாக போயிருக்கும். ஜுமர் அத்தியாயத்தின் 65வது வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார், வலகத் ஊஹிய இலைக வ இலல் லதீன மின் கப்லிக். நபியே, உங்களுக்கும் சரி உங்களுக்கு முன் சென்ற ஒவ்வொரு நபிக்கும் சரி நாங்கள் செய்த வஹி, நாங்கள் சொன்ன அந்த இறை செய்தி என்னவென்றால், லஇன் அஷ்ரக்த லயஹ்பதன் அமலுக் வ லதகூனன்ன மினல் காசிரீன். நீ அல்லாஹ்வுக்கு இணை வைத்தால் உன்னுடைய அமல்கள் எல்லாமே நிச்சயமாக பாழாக போய்விடும், நாசமாக போய்விடும். அடுத்து நீ நஷ்டவாளிகளில் ஒருவராக இருப்பாய். ஆகவே இந்த ஷிர்க் அன்பானவர்களே, நம்முடைய எல்லா இபாதத்துகளை அல்லாஹ்வுக்காகவே நாம் இஹ்லாஸோடு செய்த இபாதத்துகளை கூட அழித்து நாசமாக்கிவிடும். இந்த ஷிர்க் என்கிற ஒரு விஷம் நம்முடைய இபாதத்துகளில் கலந்து விட்டார். அதேபோல் இந்த ஷிர்க் செய்த நிலையில் ஒருவர் தௌபா கேட்காமல், அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்காமல் ஷிர்க் செய்தவனாகவே இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டால், மரணித்து விட்டால், இந்த பாவம் மன்னிக்கப்படாத ஒரு பாவமாக இருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான் நிசா அத்தியாயத்திலே, இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா. நிச்சயமாக அல்லாஹ் அவருக்கு இணை வைப்பதை மன்னிப்பதில்லை. இணை வைப்பை தவிர திருட்டு, கொலை, கொள்ளை போன்ற மற்ற பாவங்களை அதுவும் நாடியவர்களுக்கு அல்லாஹ் மன்னிக்கிறான். அல்லாஹ் மற்ற பாவங்களை நாடினால் மன்னிப்பான், இல்லை என்று சொன்னால் அந்தந்த பாவத்திற்கான தண்டனையை அந்த அடியார்களுக்கு கொடுப்பான். ஷிர்கை தவிர, ஷிர்க் பொறுத்தவரையில் அங்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மன்னிப்பை எதிர்பார்க்கவே முடியாது. அல்லாஹ் நிச்சயமாக அந்த ஷிர்க்குக்கான தண்டனையை கொடுப்பான். ஷிர்க்குக்கான தண்டனை என்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மாயிதா அத்தியாயத்தின் 72வது வசனத்திலே சொல்கிறார், இன்னஹு மன் யுஷ்ரிக் பில்லாஹ் ஃபகத் ஹர்ரம அல்லாஹு அலைஹில் ஜன்னஹ். எவன் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கின்றானோ அல்லாஹ் அவன் மீது சொர்க்கத்தை ஹராமாக்கி விடுகிறான். வமஅவாஹுன் நார். சொர்க்கம் ஹராமாக்கப்பட்ட பிறகு அவன் எங்கு இருக்க வேண்டும் என்று சொன்னால் நரகம் தான் அவனுடைய நிரந்தரமான இருப்பிடம். வமா லிஸ்ஸாலிமீன மின் அன்சார். இப்படி அல்லாஹ்வுக்கு இணை வைத்து அநியாயம் செய்யக்கூடிய அக்கிரமக்காரர்களுக்கு, அநியாயக்காரர்களுக்கு யாரும் உதவியாளர்கள் இருக்க மாட்டார்கள். ஆகவே பாருங்களே, இந்த ஷிர்கை ஒழித்து கட்டுவது, தௌஹீதை நிலை நிறுத்துவது, இதுதான் எல்லா ரசூல்மார்கள் இந்த பூமிக்கு அனுப்பப்பட்ட நோக்கமாக இருக்கிறது. ஆகவேதான் ஷிர்க் என்றால் என்ன, தௌஹீத் என்றால் என்ன, எத்தனை வடிவங்களிலே மக்கள் ஷிர்க் செய்கிறார்கள் என்பதையெல்லாம் படித்து அறிந்து அந்த ஷிர்கை விட்டு, அந்த ஷிர்கான கொள்கை மற்றும் ஷிர்கான அனாச்சாரங்களை விட்டு நாம் தூரமாக இருக்க வேண்டும், தன்னுடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், மார்க்கம் தெளிவாக தௌஹீதுடைய விஷயங்களை எடுத்து சொல்கிறது, ஷிர்க் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் தெளிவாக எடுத்து சொல்கிறது, விளக்கி சொல்கிறது. ஷிர்க்குடைய ஒவ்வொரு வகையை குறித்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காலத்தில் என்னென்ன ஷிர்க் காணப்பட்டதோ அந்த ஷிர்க்கை எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயர் சொல்லி சொல்லி இது செய்யாதீர்கள், இது ஷிர்க் என்று சொல்லியிருக்கிறார்கள். இருந்தாலும் இந்த சமூகத்தின் ஒரு பெரும் பகுதி பகிரங்கமான ஷிர்கில் விழுந்து கிடப்பதை நாம் பார்க்கிறோம். அத்தகைய ஷிர்கான அனாச்சாரங்களில் ஒன்றுதான், ஷிர்கான கொள்கை ஒன்றுதான் சகுனம் பார்ப்பது. சகுனம் பார்ப்பது என்று சொன்னால் என்ன? நல்ல நேரம், கெட்ட நேரம் என்று சொல்வது. நல்ல நேரம் என்று எதை நம்புகிறார்களோ அந்த நேரத்தில் மாத்திரம் நிக்கா வைப்பது, வியாபாரத்தை தொடங்குவது, வீடு கட்ட ஆரம்பிப்பது, இல்லையா சில நிகழ்வுகளை பார்த்து அல்லது சில படைப்பினங்களை பார்த்து பயந்து விடுவது. பூனை குறுக்கே சென்று விட்டால் பயந்து விடுவது. ஒரு வேலை என்று புறப்படும் பொழுது சரியா அந்த நேரத்தில் கால் தடுக்கி கீழே விழுந்து விட்டாரோ அல்லது ஒரு பொருள் கீழே விழுந்து விட்டாரோ நேரம் சரியில்லை என்று பயந்து ஆரம்பித்த அந்த காரியத்தை செய்யாமல் நிப்பாட்டி விடுவது. அல்லது யாருக்காவது ஒரு நாள் நிறைய முசீபத்து, நிறைய பிரச்சனை வந்தால் யார் கண்ணில் முழித்தேனோ என்று சொல்வது, யார் முகத்தில் முழித்தேனோ என்று சொல்வது, இன்று நானே சரியில்லை, யார் முகத்தில் முழித்தேனோ என்று பேசுவது. இது எல்லாம் என்பார்களே சகுனம் பார்க்கக்கூடிய கொள்கை. இது ஷிர்கான, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய ஒரு கொள்கையாகும், அனாச்சாரமாகும். இதை நாம் ஏன் இணை வைக்கக்கூடிய காரியம் என்று சொல்கிறோம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சகுனம் பார்ப்பது இணை வைப்பார்கள் என்று சொல்லிவிட்டார்கள்.
ஆனால் அது ஏன் இணை வைக்கக்கூடிய காரியம், அதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சமூகம் பார்ப்பது இணை வைக்கக்கூடிய கொள்கை. ஏன்? ஏனெனில் நன்மை தீமை அனைத்துமே அல்லாஹ்வின் புறத்திற்கு தான் நமக்கு வருகிறது. நன்மை தீமை இரண்டுமே அல்லாஹ்வுடைய கையில் தான் இருக்கிறது. நன்மையை படைக்கக்கூடியவன் அல்லாஹ் தான், தீமையை படைக்கக்கூடியவன் அல்லாஹ் தான். அவ்வாறு இருக்க படைப்பினங்களை பார்த்து பயந்து விடுவது, ஏதோ அந்த படைப்பினங்கள் நமக்கு தீமை செய்வது போல். சம்பந்தம் இருந்து ஏதோ பயப்பட்டால் வேறு விஷயம். எதிரிகள் வருகிறார்கள், பயப்படுகிறோம் என்று சொன்னால் இங்கே ஏதோ காரணம் இருக்கிறது, அந்த எதிரிகள் அடிப்பார்கள் என்கிற பயம். ஆனால் பூனை குறுக்கே சென்றால் அந்த பூனையை பார்த்து பயப்படுவதற்கு காரணமே கிடையாது. இப்படி காரணமே இல்லாமல் சில படைப்பினங்களை பார்த்து, சில நிகழ்வுகளை பார்த்து ஏதோ சரியில்லை, இந்த காரியத்தை செய்தாலும் அது விளங்காது என்பதாக நினைத்து பயந்து விடுவது, தீமையான அந்த விஷயத்தை அந்த படைப்பு தான் நமக்கு செய்கிறது என்கிற ஒரு கொள்கையாகும். தீமை அந்த படைப்பிலிருந்து தான் எனக்கு வருகிறது என்று பயப்படக்கூடிய ஒரு கொள்கையாகும். ஆகவேதான் இது ஷிர்கான ஒரு கொள்கை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே பல இடங்களிலே சொல்கிறார், எல்லாமே அல்லாஹ்வுடைய நாட்டப்படிதான் நடக்கிறது. நமக்கு நன்மை நடந்தாலும் சரி அல்லாஹ்வுடைய நாட்டப்படிதான் நடக்கும். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தீங்கு ஏற்பட்டால், ஒரு துன்பம் ஏற்பட்டால், நஷ்டம் கஷ்டம் ஏற்பட்டால் அதுவும் அல்லாஹ்வுடைய நாட்டப்படிதான். அல்லாஹ் படைத்த பிறகுதான் அது நிகழ்கிறது. எல்லாமே குல் குல்லும் மின் இன்டில்லாஹ், நன்மை தீமை எல்லாமே அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தான் வருகிறது. தொழுகைக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைபிடித்து ஓதக்கூடிய இந்த திக்ர் அஸ்கார்களிலே ரசூல் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு திக்ர் என்ன? அல்லாஹும்ம லா மானிஅ லிமா அஅதைத், யா அல்லாஹ் நீ எதை எனக்கு கொடுத்தாயோ அதை யாராலும் தடுக்க முடியாது. வலா முஅதிய லிமா மனஅத், நீ எதை தடுத்து விட்டாயோ, எனக்கு கிடைக்க கூடாது என்று நீ விதி எழுதி அதை தடுத்து விட்டாயோ அதை யாராலும் கொடுக்க முடியாது. அல்லாஹும்ம லா மானிஅ லிமா அஅதைத் வலா முஅதிய லிமா மனஅத் வலா யன்ஃபஉ தல் ஜத் மின்கல் ஜத், நீ எனக்கு தீங்கிழைக்க வேண்டும் என்று விதி எழுதியிருந்தால், எப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்தில் இருக்கக்கூடியவனா இருந்தாலும் சரி அவனால் நன்மை செய்ய முடியாது. ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு நாம் சொல்லக்கூடிய வார்த்தை. பிரச்சனை என்ன? விளங்காமலே பல பேர் வச்சுக்கிறார்கள், அந்த வார்த்தைகளை சொல்கிறார்கள், அந்த வார்த்தை உள்ள கொள்கையை புரிந்து கொள்வதில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு உபதேசம் செய்யும் பொழுது சொன்னார்கள், தெரிந்து கொள் சிறுவனே, அத்தனை மக்களும் ஒன்று சேர்ந்து உனக்கு தீங்கிழைக்க வேண்டும் என்று நாடினாலும் அல்லாஹ் எவ்வளவு தீங்கை உன்னுடைய விதி எழுதிவிட்டாலும் அல்லாஹ் நாடி விட்டாலும் அதை தாண்டி அவர்களால் அழிக்க முடியாது, தீங்கிழைக்க முடியாது. அப்படியே இதற்கு நேர்மாறாக அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து உனக்கு நன்மை செய்ய வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும் என்று நாடினாலும் அல்லாஹ் உன்னுடைய விதியில் எவ்வளவு நன்மை நல்லது எழுதிவிட்டாரோ அவ்வளவுதான் செய்ய முடியும், அதை தாண்டி அவர்களால் அழிக்க முடியாது, நன்மை செய்துவிட முடியாது. ருஃபிஅத்தில் அக்லாம், அல்லாஹ் விதி எழுதிய அந்த பேனாக்கள் உயர்த்தப்பட்டு விட்டன. வஜஃபத்தி ஸுஹுஃப், அந்த விதி எழுதப்பட்ட அந்த ஏடுகள் காய்ந்து விட்டன என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விதி தொடர்பான விஷயத்தை நல்லது கெட்டது எல்லாமே அல்லாஹ்வுடைய நாட்டப்படிதான் நடக்கும், அல்லாஹ் நாடிய அளவுக்கு தான் நடக்கும், கிடைக்கும் என்பதாக இப்னு அப்பாஸுக்கு ஆணித்தரமாக ரசூல் அவர்கள் சொல்லித் தருகிறார். ஆகவே அன்பானவர்களே, இந்த கொள்கைக்கு நேர்மாறான கொள்கைதான் இந்த சமூகம் பார்க்கக்கூடிய கொள்கை. சமூகம் பார்க்கக்கூடியவர்கள் நினைச்சுவார்கள், ஏதோ தீங்கு செய்யக்கூடிய அந்த தன்மை அந்த நேரத்திற்கு இருப்பதாக நினைப்பார்கள். நல்ல நேரம் கெட்ட நேரம், ஆக கெட்ட நேரத்தில் எதை செய்தாலும் விளங்காது, அந்த நேரம் தான் ஏதோ நமக்கு கெடுதி செய்வது போல். இரவு நேரத்தில் நகம் வெட்டினால் சொல்வார்கள் தரித்திரம், தரிந்தராகி என்று சொல்லி. என்ன அர்த்தம்? நகத்தை வெட்டினால் ஏதோ தீங்கு நடக்கும், சம்மதம் இல்லாமல் நகத்தை வெட்டினால் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பகுதி ஏதோ ஒரு தீங்கு நடக்கும். ஆம், என்ன சொல்லலாம்? இரவு நேரத்தில் நகத்தை வெட்டினால் காலில் குத்து வேண்டாம், காலையில் செய்யலாம் அல்லது வெளியே சென்று செய், இப்படி சொன்னால் வேறு விஷயம். ஆனால் நகத்தை வெட்டினாலே தரித்திரம் என்று சொல்வதோ இது போன்ற விஷயங்கள் எல்லாமே அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் நன்மை தீமையை செய்கிறான், நன்மை தீமை அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது என்கிற அந்த கொள்கைக்கு மாற்றமான ஷிர்கான கொள்கையாகும். இதை குறித்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக சொன்ன சில ஹதீஸுகளை பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் சொல்கிறார்கள், சஹீஹ் புகாரியுடைய அறிவிப்பிலே, லா அத்வா வலா துயரத வலா ஹாமத வலா ஸஃபரா, தானாக நோய் பரவும் என்கிற கொள்கைக்கு இஸ்லாத்தில் இடமில்லை. தொற்று நோய் என்பது உண்டு, அதற்கு முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இப்போது நான் சொன்ன அந்த ஹதீஸுக்கு கீழே அதே ஹதீஸுடைய தொடர்ச்சி ரசூல் சொல்வார்கள், குஷ்டரோகியை பார்த்து விரண்டு ஓடிவிடு என்பதாக. அது தொற்று நோய் உண்டு, ஆனால் அல்லாஹ்வுடைய நாட்டமே இல்லாமல் அது தானாக பரவும் என்று
என்கிற அளவுக்கு மக்கள் நினைப்பார்களே, அந்த கொள்கை இஸ்லாத்தில் இடமில்லை. பறவை சகுனம் இஸ்லாத்தில் இல்லை. பறவை சகுனம் என்றால் என்ன? அந்த காலத்தில் அரபு மக்கள் நினைச்சுவார்கள், ஒரு வியாபாரத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பாக அல்லது திருமணம் செய்வதற்கு முன்பாக, தூரமான பயணம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த பயணத்துக்கு முன்பாக, கட்டுமான பணி ஆரம்பிக்க போகிறோம் என்று சொன்னால் அந்த கட்டுமான பணிக்கு முன்பாக ஒரு பறவையை பறக்க விடுவார்கள். அந்த பறவை பறக்க ஆரம்பித்து அப்படியே வலப்பக்கமாக திரும்பி சென்று விட்டால் இந்த காரியம் சீராக சிறப்பாக நடக்கும் என்று அந்த காரியத்தில் இறங்கி விடுவார்கள். அப்படி அந்த பறவை அப்படியே பறந்து இடது பக்கமாக திரும்பி சென்று விட்டால் பயந்து அந்த காரியத்தை நிப்பாட்டி விடுவார்கள். ஆகவேதான் அந்த காலத்தில் இருந்து சகுனம் பார்ப்பது என்பதற்கு அரபியில் துயரா என்று சொன்னால் பறவை என்று பொருள். அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டது. அந்த கொள்கையை முறியடிக்கும் விதமாக சொன்னார்கள், பறவை சகுனம் இஸ்லாத்தில் இல்லை. ஆந்தை சகுனம் இஸ்லாத்தில் இல்லை. ஆந்தை சகுனம் என்றால் என்ன? நம்முடைய பகுதிகளில் கூட மக்கள் நினைச்சுகிறார்கள், வீட்டு மாடியில் வீட்டு சுவரில் ஆந்தை வந்து உட்கார்ந்து விட்டால் ஆகா ஏதோ பெரிய முசீபத் வரப்போகிறது, யாரோ மரணிக்க போகிறார்கள் என்றெல்லாம் சில பேர் நினைச்சுகிறார்கள். இந்த காலத்தில் கூட பயப்படுகிறார்கள். ஆகவே அந்த ஆந்தை சமூகத்திற்கும் இஸ்லாத்தில் இடம் கிடையாது. சஃபர் மாதம் பீடையும் இஸ்லாத்தில் கிடையாது. அந்த காலத்தில் அறியாமை காலத்தில் நினைச்சுவார்கள் மக்கள், சஃபர் மாதம் என்று சொன்னால் பீடை உள்ள மாதம், அதாவது நுகூசத் என்று சொல்வார். அந்த மாதத்தில் எது செய்தாலும் விளங்காது. வியாபாரம் ஆரம்பித்தால் அது நஷ்டத்தில் போய் முடியும், திருமணம் முடித்தால் அது விவகாரத்தில் போய் முடியும். விவாகரத்தில் வீட்டு கட்டுமான பணி ஆரம்பித்தால் அது அப்படி நின்று விடும் என்கிற ஒரு பயம் அவர்களுக்கு இருக்கும். சஃபர் மாதத்தில் இந்த காரியங்களை அவர்கள் அறவே செய்ய மாட்டார்கள். அது அறியாமை காலத்தில் இருந்த கொள்கை. ஆனால் இன்று வரை கூட தன்னை முஸ்லிம்களாக சொல்லிக் கொண்டு, குர்ஆன் ஹதீஸை பின்பற்றக்கூடியவர்களாக சொல்லிக் கொண்டு, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தியாக சொல்லிக் கொண்டும் மக்கள் இந்த சஃபர் மாதத்தை குறித்து பயப்படுகிறார்களா இல்லையா? சஃபர் மாதத்தில் கவனித்து பாருங்கள், நிக்கா வைக்க மாட்டார்கள் பெரும்பாலும். காரணம் என்ன? அதே பழைய கொள்கைதான், பயம்தான். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபர் மாதத்தில் நிக்கா செய்திருக்கிறார். தன்னுடைய மகள் ஃபாத்திமாவுக்கு அநேகமாக ரசூல் அவர்கள் சஃபர் மாதத்தில் நிக்கா நடத்தி வைத்திருக்கிறார். சஃபர் மாதத்தில் ரசூல் அவர்கள் சுயமாக பயணங்கள் செய்திருக்கிறார். சஃபர் மாதத்தில் சஹாபா பெருமக்களுடைய படைகளை போருக்காக வேண்டி வழி அனுப்பி வைத்திருக்கிறார். பெரிய பெரிய காரியங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்ற மாதங்களில் செய்வது போல் சஃபர் மாதத்திலும் செய்திருக்கிறார்கள். சஃபர் மாதம் பீடை உள்ள மாதம் என்று சொன்னால் சஃபர் மாதத்தில் வியாபாரம் ஆரம்பித்து யாருக்கும் லாபமே கிடைத்தது இல்லையா? சஃபர் மாதத்தில் நிக்கா செய்த அத்தனை பேருக்கும் டிவோர்ஸில் தான் போய் விஷயம் முடிந்ததா? ரசூலும் நிக்கா செய்திருக்கிறார். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவும் சஃபர் மாதத்தில் நிக்கா செய்தார்கள். சரி, ரமலான் மாதம் புனிதமிக்க மாதம் என்று சொன்னால் ரமலான் மாதத்தில் யாருக்கும் நஷ்டம் ஏற்படாதா? அப்படி எல்லாம் கிடையாது. மாறாக நேரம் காலம் எல்லாமே சமமானவை. அல்லாஹ் நாடியவர்களுக்கு அதில் நன்மை நடக்கும், நாடியவர்களுக்கு தீமை நடக்கும். எல்லா மாதங்களிலும் பல பேருக்கு நன்மை நடக்கும், ஒவ்வொரு மாதத்திலும் பல பேருக்கு தீங்கும் ஏற்படும். எல்லாமே அல்லாஹ்வுடைய நாட்டுப்படிதானே ஒழிய அந்த நேரத்துக்கு எந்த ஒரு தாக்கமும் கிடையாது. ஆகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸிலே சொன்னார்கள், தொற்றுமை தானாக பரவும் என்கிற கொள்கையும் கிடையாது, பறவை சகுனமும் கிடையாது, ஆந்தை சகுனமும் கிடையாது, சஃபர் மாத பீடை என்கிற அந்த கொள்கையும் இஸ்லாத்தில் கிடையாது. மற்றொரு ஹதீஸ் ரசூல் அவர்கள் சொல்கிறார், அத்துயரத்து ஷிர்குன், அத்துயரத்து ஷிர்குன், அத்துயரத்து ஷிர்குன். சகுனம் பார்ப்பது ஷிர்காகும், சகுனம் பார்ப்பது ஷிர்காகும், சகுனம் பார்ப்பது ஷிர்காகும் என்று அழுத்தம் திருத்தமாக 3 தடவை ரசூல் அவர்கள் இந்த விஷயத்தை சொல்கிறார். அடுத்து ரசூல் அவர்கள் சொல்கிறார் அதே ஹதீஸிலே, வமா மின்னா இல்லா, நம்மில் யாராக இருந்தாலும் சில சமயம் இந்த சகுனம் பார்க்கக்கூடிய அந்த சிந்தனைகள் வரதான் செய்கிறது. இது சகுனம் பார்த்து பார்த்து பழக்கப்பட்டிருந்தால், சகுனம் ஷிர்க் என்று தெரிந்து அதை கைவிட்ட பிறகும் கூட அந்த சிந்தனைகள் சில சமயம் வரும். லேசான அந்த பயம் சில சமயம் வந்துவிடும். அந்த பழக்கம் என்கிற அடிப்படையில் அதற்கு ரசூல் என்ன சொல்கிறார்கள், வலக்கின்னல்லாஹ யுذிபுஹு பித்தவக்குல். ஆனால் அல்லாஹ் அந்த சகுனம் என்கிற அந்த சிந்தனைகளை தவக்குலை கொண்டு போக்கி விடுகிறான். அதை சகுனம் பார்க்கக்கூடிய இந்த சிந்தனை வந்தால் ஒரு மூமினாக, ஒரு முஸ்லிமாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், தவக்குலை கொண்டு அந்த சகுனத்தை முறியடிக்க வேண்டும், போக்கிவிட வேண்டும். சகுனம் பார்த்து பார்த்து பழக்கப்பட்ட காரணத்தினால் சஃபர் மாதத்தில் ஒருவருக்கு சஃபர் மாதம் பீடை உள்ள மாதம் கிடையாது, நம்பிக்கை உண்டு, அப்படியெல்லாம் கிடையாது. நிக்கா செய்யலாம், தாராளமாக செய்யலாம், வியாபாரத்தை ஆரம்பிக்கலாம். அந்த நம்பிக்கை இருந்தாலும் ஒரு பக்கம் லேசான அந்த பழைய அந்த பயம் வருகிறது என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? தவக்குலை கொண்டு போராட வேண்டும். இல்லை, நான் இப்படி யோசிப்பது தவறு,
நன்மை தீமை எல்லாம் அல்லாஹ்வுடைய கையில் தான் இருக்கிறது. நான் மக்களிடத்தில் மஷூரா செய்திருக்கிறேன், அல்லாஹ்விடத்தில் இஸ்திகாரா செய்திருக்கிறேன். பிஸ்மில்லா என்று ஆரம்பிக்கலாம். அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் போதுமானவன், அல்லாஹ் எனக்கு லாபத்தை கொடுப்பான், அல்லாஹ் சிறப்பாக்கி தருவான் இன்ஷா அல்லாஹ் என்று தவக்குலை கொண்டு அந்த சிந்தனைகளை விட்டுவிட வேண்டும், போக்க வேண்டும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான ஒரு வழியை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். மற்றொரு ஹதீஸில் ரசூலுல்லாஹ் சொல்கிறார், மன் ரத்தத்ஹு த்யரத்து அன் ஹாஜதிஹி ஃபகத் அஷ்ரக். சகுனம் பார்க்கக்கூடிய இந்த கொள்கை ஒருவரை அவருடைய ஹாஜத்தை விட்டு தடுத்து விட்டார். ஒரு வேலை ஆரம்பிக்கிறார், தன்னுடைய ஒரு ஹாஜத்தை ஆரம்பிக்கிறார், ஆனால் சகுனம் பார்க்கக்கூடிய இந்த கொள்கை அவரை தடுத்து விடுகிறது என்று சொன்னால் அவன் இணை வைத்து விட்டான். வேலையாக கிளம்பும் பொழுது ஏதோ பொருள் கீழே விழுந்து விட்டது, நேரம் சரியில்லை, ஆரம்பித்த வேலை நிப்பாட்டி விடுகிறான் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவன் இணை வைத்து விட்டான். இந்த ஹதீஸை சொல்லும் பொழுது சஹாபா பெருமக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அப்படி தெரியாமல் இப்படி ஒரு சிந்தனை வந்து விட்டால் அதற்கு பரிகாரம் என்ன? வமா கஃபாரத்துஹா. அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தன்னையே அறியாமல் சகுனம் பார்க்கக்கூடிய இந்த சிந்தனைகள் வந்து விட்டால், சிந்தனை வந்து ஏதோ பயந்து நின்று விட்டால் என்ன செய்ய வேண்டும்? பரிகாரம் என்ன என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த தகூல, இந்த துஆவை சொல், அல்லாஹும்ம லா கைர இல்லா கைருக் வலா தைர இல்லா தைருக் வலா இலாஹ கைருக். யா அல்லாஹ், நன்மை என்பது நீ என்னுடைய விதியில் எழுதிய நன்மைதான். என்னுடைய விதியில் நீ என்ன நன்மையை நாடிவிட்டாயோ அதுதான் எனக்கு கிடைக்க போகும் நன்மை. வலா தைர இல்லா தைருக். தீமை என்று சொன்னால் உன்னுடைய தீமைதான். அதாவது என்னுடைய விதியில் நீ எதை தீமை, இந்த தீமை போய் சேரும் என்று எழுதிவிட்டாயோ அதுதான் தீமை. அதை தாண்டி எந்த ஒரு தீமும் எனக்கு வந்து சேராது. வலா இலாஹ கைருக். உன்னை தவிர வணக்கத்திற்குரிய ஏக இறைவன் யாரும் இல்லை. பாருங்கள், இங்கும் அந்த ஷிர்க்குக்கு எதிராக தௌஹீதை நிலைநிறுத்தும் விதமாக ரசூல் அந்த வார்த்தைகளை நமக்கு நினைவூட்டுகிறார்கள். ஆகவே இந்த வார்த்தைகளை புரிந்து உணர்வோடு சொல்லி அந்த ஷிர்கான அந்த கொள்கைகளை போக்கிவிட வேண்டும். அன்பானவர்களே, இந்த சகுனம் பார்ப்பது ஷிர்கான ஒரு கொள்கை என்று தெரிந்த பிறகு இந்த சிந்தனைகள் வந்தால் தவக்குலை கொண்டு, ஏகத்துவ கொள்கையை கொண்டு அந்த சிந்தனைகளை போக்கிவிட்டு பிஸ்மில்லா என்று சொல்லி மக்களோடு மஷ்வரா செய்துமா, இது அவசியம். அல்லாஹ்விடத்தில் இஸ்திகாரா செய்துமா, இதுவும் அவசியம். அடுத்து பிஸ்மில்லா என்று அல்லாஹ் மீது பொறுப்பை சாட்டிவிட்டு அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு அல்லாஹ் மீது தன்னுடைய காரியங்களை எல்லாம், தன்னுடைய விஷயங்களில் எல்லாம் அல்லாஹ்வை சார்ந்திருந்தபடி அந்த காரியத்தில் இறங்கிவிட வேண்டும். நன்மை அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். துஆவிலே தீங்கை குறித்து பயம் ஏற்பட்டால் அதற்கும் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேட வேண்டும். யா அல்லாஹ், தீங்கை விட்டு பாதுகாத்து விடு, நஷ்டத்தை விட்டு பாதுகாத்து விடு, நன்மையை மாத்திரமே இருக்குதா என்று அல்லாஹ்விடத்தில் தான் எதுவாக இருந்தாலும் கேட்க வேண்டும். பாதுகாவல் தேடுவதாக இருந்தாலும், அடைக்கலம் தேடுவதாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் தான், நன்மையை கேட்பதாக இருந்தாலும், நன்மையை நாடுவதாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் என்கிற உண்மையான ஏகத்துவ கொள்கையை புரிந்து அதில் உறுதியாக இருக்க வேண்டும். ஷிர்க் உடைய எல்லா வகைகளை கண்டறிந்து அதை விட்டு ஒதுங்கி இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் ஏகத்துவ கொள்கையை நன்றாக புரிந்து கொண்டு, ஷிர்கையும் நன்றாக புரிந்து கொண்டு, ஏகத்துவ கொள்கையில் இறுதி மூச்சு வரை உறுதியாக இருக்கக்கூடிய வாக்கியத்தை தருவானாக. ஷிர்கான கொள்கைகள், ஷிர்கான அனாச்சாரங்கள் அனைத்தையும் விட்டுவிட்டு தூரமாக இருக்கக்கூடிய, ஒதுங்கி இருக்கக்கூடிய தௌஃபீகை தருவானாக. ஆமீன். أقول قولي هذا وأستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم. أما بعد. கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த சமூகம் பார்க்கக்கூடிய இந்த கொள்கையானது மக்களுக்கு மத்தியில் ஒவ்வொரு பகுதியிலும் வெவ்வேறு விதமாக பிரிந்திருக்கும். சில பகுதிகளில் சில விஷயங்கள் சமூகம் பார்ப்பார்கள், வேறு பகுதியில் உள்ளவர்கள் அந்த விஷயத்தை சமூகம் பார்க்க மாட்டார்கள், வேறு ஒரு பழக்க வழக்கங்கள் இருக்கும். ஆக நம்முடைய பகுதியில் அப்படி என்னென்ன சமூகம் பார்க்கக்கூடிய கொள்கைகள் இருக்கிறது என்பதை கண்டறிந்து அது தப்பு, ஷிர்க் என்பதை உணர்ந்து அதை நாம் விட்டு ஒதுக்கி இருக்க வேண்டும். உதாரணத்திற்கு சொல்ல போனால் நம்முடைய பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சமூகம் பார்க்கும் கொள்கை, இதை நல்ல நேரம் கெட்ட நேரம் எல்லாம் பார்க்கிறார்கள். பார்த்து தேவையில்லாத டென்ஷன், தேவையில்லாத மன உளைச்சல். அதே போல்தான் புது வீடு கட்டினால் பால் காய்ச்சுவது என்று சொல்வார். புது வீடு கட்டினால் முதல் வேலை என்னதான் செய்ய வேண்டும்? பால் காய்ச்சுவது. எந்த அளவுக்கு சொன்னால் வீட்டில் உள்ள பெரியவர் நினைச்சுவார்கள், வேறு எந்த காரியத்தையும் செய்துவிடக் கூடாது, பால் காய்ச்சி விட்டுதான் அடுத்த வேலை என்று அழுத்தம் தீர்க்கமாக இதை சொல்வார்கள். இந்த கொள்கை என்னது? சமூகம் பார்க்கக்கூடிய கொள்கை. என்ன சொல்ல வருகிறார்கள்?
முதல் வேலை பால் காய்ச்சுவதுதான், வேறு எந்த வேலையும் செய்யக்கூடாது என்று சொன்னால் வேறு ஏதாவது வேலை செய்து விட்டால் அடுத்து விளங்காது. அதற்கு அர்த்தம் பால் காய்ச்சி விட்டு அடுத்த வேலை செய்தால்தான் எல்லா காரியங்களும் சீராக முடியும். வேறு ஏதாவது வேலையை செய்து விட்டால் அடுத்து அந்த வீடு விளங்காது என்கிற அந்த கொள்கையில் தான் இந்த வார்த்தைகளை சொல்கிறார்கள். ஆக வெப்பாளர்களே, நம்முடைய பகுதிகளில் சகுனம் பார்க்கக்கூடிய கொள்கை எப்படியெல்லாம் பரவி இருக்கிறது என்பதை பார்த்து உணர்ந்து அதை நாம் கைவிட வேண்டும். மக்களுக்கும் இதை குறித்து நாம் எடுத்துச் சொல்ல வேண்டும். சகுனம், ஒரு பேச்சுக்கு சகுனம் இருந்தால், சகுனம் என்று சொன்னால் இந்த போது நாம் சொன்ன அந்த விளக்கத்தின் அடிப்படை கிடையாது. சகுனம் என்று சொன்னால் தீமை என்கிற அந்த அர்த்தத்தில் சகுனம் என்று ஒன்று இருந்தால் அதனுடைய செயல்பாடுகளில் தான் இருக்கும். நம்முடைய செயல்பாடுகளில் தான் இந்த தீமை ஏற்படுத்தக்கூடிய தன்மை. அல்லாஹ் தீமையை படைக்கிறான், ஆனால் அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய தன்மை இருப்பதாக இருந்தால் அது பூனையிலோ ஆந்தையிலோ பறவையிலோ கிடையாது. மாறாக நம்முடைய செயல்பாடுகளில் தான் அந்த காரணம் இருக்கிறது. ஆகவேதான் சமூக அல்லது 6 கூட்டத்தார் அழிக்கப்பட்ட அந்த நாட்களை குறித்து அல்லாஹ் சொல்லும் பொழுது சகுனம் உள்ள அந்த நாட்டில், பீடை உள்ள அந்த நாட்களில் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் என்று சொல்கிறார். அந்த நாளில் சகுனம் கிடையாது, பீடை கிடையாது. அவர்கள் செய்த செயல்பாடுகள், அவர்கள் செய்த பாவங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கிறார், உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை எந்த முசீபத், எந்த பிரச்சனை வந்தாலும் ஃபபிமா கஸபத் ஐதீகும், உங்களுடைய கைகள் சம்பாதித்த பாவங்களின் காரணமாக தான். ஆகவே தீமை ஏற்படுவதற்கு காரணமாக இருப்பதாக இருந்தால் அது நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய தீமைகள் தான். ஆகவேதான் அந்த தீமைகளை விட்டுவிட்டு செய்யக்கூடிய தீமைகளுக்கு அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்து பாவ மன்னிப்பை தேடி அந்த தீமைகளின் தீங்கை விட்டு அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேட வேண்டுமே ஒழிய இல்லாத விஷயங்கள், சம்மதம் இல்லாத விஷயங்கள் எல்லாம் ஏதோ தீங்கு ஏற்படுத்தக்கூடிய தன்மை இருப்பதாக நினைத்து பயப்படுவது ஷிர்கான கொள்கையாகவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவரையும் ஷிர்கான ஒவ்வொரு கொள்கையை விட்டு பாதுகாப்பானாக. ஈமானில் உறுதியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்குவானாக. இறுதி மூச்சு வரை உண்மையான ஈமானில் இஸ்லாத்தில் எல்லாம் நமக்கு இஸ்திகாமத்தை வழங்குவானாக. ஆமீன். ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم آت أنفسنا تقواها وزكها أنت خير من زكاها أنت وليها ومولاها. اللهم أعز الإسلام والمسلمين. اللهم انصر الإسلام والمسلمين واخذل الكفرة واليهود والنصارى والمشركين. اللهم اغفر لنا وللمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات وألف بين كلمتهم وأصلح ذات بينهم وانصرهم على عدوك وعدوهم. اللهم لعن الكفرة الذين يصدون عن سبيلك ويكذبون رسلك ويقاتلون أولياءك. اللهم خالف بين كلمتهم وزلزل أقدامهم وشتت شملهم وفرق جمعهم وأنزل بهم بأسك الذي لا ترده عن القوم المجرمين. اللهم إنا نجعلك في نحورهم ونعوذ بك من شرورهم. اللهم إنا نجعلك في نحورهم ونعوذ بك من شرورهم. اللهم إنا نجعلك في نحورهم ونعوذ بك من شرورهم. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. وآخر دعوانا الحمد لله رب العالمين.